நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியரில் வருகிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் பிரிஞ்சதான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. அப்படின்னா நம்ம கௌதம் சார் போயிட்டு இந்த பைரவி கிட்ட என்னுடைய வைப் மேலே கொடுத்துருக்குற கேஸை எப்படியாச்சும் வாபஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இந்த பைரவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, நாங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறோம், ஆனால் அதுக்கு பதிலாக அந்த இலக்கியா விட்டு நீ பிரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்துடணும். அந்த இலக்கியா அவள் நீ வந்து கண்டுக்கவே கூடாது, அவளுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நீ எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி எனக்கு பயங்கரமான ஒரு கண்டிஷனை வந்து போட போகிறாங்க. நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போகிறாங்க, நம்ம இலக்கியாவை பிரிஞ்சிருவாங்களா, இல்லை நம்ம கௌதம் சார் எனக்கு நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக வேறு ஏதாச்சும் பிளான் போட போகிறாங்களா அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சார் எனக்கு நம்ம ஜானகி அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஜானகி அம்மா நம்ம கௌதம் சார் கிட்ட தெளிவாக வந்து சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தோடைய நல்லதுக்காக தான் இலக்கியா வந்து பண்ணா, இந்த அஞ்சலியுடைய கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு அவள் ஒருபோதும் நினச்சதே வந்து கிடையாது. இவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு எனக்கும் சந்தேகமாக இருந்துச்சு, இலக்கியாவுக்கும் சந்தேகமாக இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்படி வந்து பண்ணோம். ஆனால் இந்த அஞ்சலி இதை வச்சு இவ்வளோ பெரிய கேஸ் கொடுத்து இப்படி நம்மளை அலைய வைக்குவா, இவ்வளோ கஷ்டப்படுத்துவா அப்படின்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு மாதிரி நம்ம ஜானகியமாக சொல்லி நம்ம கௌதம் சார்கிட்ட பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கௌதம் சார் எனக்கு சரி நடந்து போச்சு, நம்ம இதுக்கப்புறம் இலக்கியாவை எப்படி வெளியே கொண்டு வரதுன்றதுக்கான வழியை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் எனக்கு நான் போயிட்டு உடனே லாயரை பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஏசிபி மகேஷ் சார் சொன்ன லாயரை போயிட்டு நம்ம கௌதம் சார் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஏசிபி மகேஷ் சார் சொன்ன லாயரை போயிட்டு நம்ம கௌதம் சார் வந்து பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஏசிபி மகேஷ் சார் சொன்ன லாயர் எனக்கு ஒரே வார்த்தை தான் வந்து சொல்லிடுறாங்க, இதை பார் கௌதம், கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது, இலக்கியாவுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் எனக்கு பக்காவாக இருக்குது, கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக இலக்கியாவுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க, என்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, இந்த கேஸை நான் எடுத்து நடத்தினாலே தோற்று தான் போவேன், இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த லாயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸை கொடுத்தவங்க வந்து உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வந்து அழிஞ்சிட்ருக்கணும், அந்த உங்கள் ஃபேமிலிக்கிட்டே போயிட்டு தயவுசெய்து வந்து கேட்டு கெஞ்சி ஏதாச்சும் பண்ணி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குற வழியை வந்து பாருங்கள், இல்லை அப்படின்னா இலக்கியாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மாதிரி அந்த லாயர் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கௌதம் சாருக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல. இந்த அஞ்சலிக்கிட்டையும் இந்த மகேஷ்கிட்டையும் இந்த பைரவிக்கிட்டையும் போயிட்டு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கௌதம் சாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம கௌதம் சார் எனக்கு எப்படியாச்சும் நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் வரப்போகிற எபிசோடில் இந்த பைரவிக்கிட்டையும் இந்த அஞ்சலிக்கிட்டையும் போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு என்னை வந்து என் இலக்கிய செஞ்ச தப்புக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுங்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், அவள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இந்த பைரவி எனக்கு அப்படியெல்லாம் கேஸை வந்து நாங்கள் வாபஸ் வாங்க முடியாது, நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் மட்டும்தான் கேஸை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இந்த பைரவி எனக்கு நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கியம் வந்து பிரிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கௌதம் சார் வந்து என்ன முடிவு செய்கிறாங்க அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.